பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள், உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஒரு குர்ஆன் வசனம், அதுவும் குர்ஆனிலே ஒரே ஒரு வரி, அந்த ஒரு வரி ரத்தின சுருக்கமான வரி, அது என்ன கூறுகிறது என்பதை நாம் இன்று பகிர்ந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். 49வது அத்தியாயத்திலே அந்த நாம் 13வது வசனத்தில் கடைசியாக ஒரு சிறு வசனம் இது வரும். அது என்ன கூறுகிறது என்றால், இன்ன அக்கிரமக்கம் இந்தல்லாய் அத்காக்கும் என்று ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. அதன் பொருள் என்னவென்றால், நிச்சயமாக அல்லாவிடத்தில் உங்களில் கண்ணியம் பெற்றவர், உங்களில் மிக்க பயபக்தி உள்ளவர். அல்லாவிடம் அஞ்சுபவர்கள், அவர்களுடைய பயபக்தி இருப்பவர் அல்லாவிடம் நிச்சயமாக என்ன என்ன பெற்றுக்கொள்வார்கள், கண்ணியத்தை பெற்றுக்கொள்வார்கள். கண்ணியமிக்க மனிதர்களாக நாம் அல்லாஹ்வின் முன்னே நிற்க வேண்டும் என்றால், இந்த இந்த பயபக்தியும், இந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சும் இந்த இந்த குணமும் நமக்கு வேண்டும். அதனால் நாம் என்ன செய்யலாம்? மறுமையிலே அல்லாஹ்வின் இடத்தில் கண்ணியமிக்கவர்களாக வாழலாம். இந்த சிறு வசனத்தில் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்ட பின் அத்துடன் விட்டுவிடார்கள். நீங்கள் விட்டுவிடாமல் இந்த குர்ஆனை உள்ளத்தில் குடியேற்றும் நிகழ்ச்சியாக நீங்கள் உள்ளத்திலே வைத்துக்கொள்ளும் சிறு சிறு வசனம் மிகவும் எளிதான முறையில் நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் மனதிலே. அது மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தாரிடம் பதிவேற்றம் செய்யுங்கள். அவர்களையும் என்ன செய்ய சொல்லுங்கள்? அல்லாவிடத்தில் பயபக்தி உடையவர்களாகவும் அல்லாவை அஞ்சுபவர்களாகவும் இருக்கும்படி செய்யுங்கள். இன்னமா எக்ஷல்லாஹமின் இபாதில் உலமா என்று அல்லாஹ் கூறுவார். அல்லாவின் நல்லடியார்கள் யாரெல்லாம் அல்லாவுக்கு அஞ்சுகிறாரோ அவர்கள்தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுவார். எனவே அப்படிப்பட்ட அறிவாளிகளாகவும் கண்ணியம் மிக்கவர்களாகவும் நாளை மறுமை நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாவை சந்திக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு நாம் இந்த செயலில் இறங்குவோம் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.